ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க இமேஜினரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 44 minutes இருக்கு. இந்த படத்தை ஜெஃப் வேட்லோ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இவான் வைஸ், டீச்சர் பிரேவ்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ஜெசிகா பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுக்கே திரும்பவும் வராங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா செட்டில் ஆகிற மாதிரி தான் வராங்க. அவங்களோட பொண்ணு அவங்க கூட வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜெசிகா சின்ன வயசுல விளையாண்ட ஒரு பொம்மை இருக்கு, டெடி பேர் பொம்மை. அத அந்த குழந்தை எடுத்து விளையாட ஆரம்பிக்குது. அந்த பொம்மை அந்த குழந்தை கையில கிடைச்சதுல இருந்தே அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் மாறுது. வினோதமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு, அப்படி இந்த டெடி பேர்ல என்னதான் இருக்கு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான் இது. ஸ்டோரி பிளாட் வைஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த குழந்தையா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்பவே தத்ரூபமா பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. படத்தோட ஹாரர் போர்ஷன்ஸ் நம்மள ஓரளவு எங்கேஜ் பண்ற அளவு நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் மிரட்டவும் வைக்கிறாங்க. மத்தபடி பெருசா அந்த படத்துல சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு ஓகேவா எழுதிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் அடிக்கிற மாதிரி எழுதி எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல பார்த்த பல சீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பல படங்கள்ல பார்த்துட்டோம். அதே சீன்ஸ் தான் இதுல ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.